இந்த வீடியோல இந்த காம்பவுண்டுக்கு எப்படி நம்ம வந்து IUPAC நேம் கொடுக்குறது நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ அப்போ அந்த IUPAC நேம் கொடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேரண்ட் செயின் ஆர் லாங் செயின் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே. எந்த செயின் எந்த இதை நம்ம வந்து லாங் செயினாக எடுத்தால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்மெட் வந்து அங்கே வந்து இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸி தான். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இதான் நமக்கு வந்து மெயின் செயின் ஆர் பேரண்ட் செயினை வந்து எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த கார்மெட் வந்து இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் மெயின் செயின் வந்து சூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு வந்து மெயின் செயின் வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம வந்து நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் டு ரைட்டும் கொடுக்கலாம், ரைட் டு லெஃப்ட்டும் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஃபர்ஸ்ட் கார்பனாக எடுத்துக்கிட்டேன்னா இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது வந்து நமக்கு வந்து ஃபிஃப்த் கார்பன். ஓகே. அப்போ நமக்கு ரிவர்ஸில் நம்பரிங் கொடுத்தா என்ன ஆகும்? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது வந்து நமக்கு வந்து ஃபிஃப்த் கார்பன். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்ட்? லெஃப்ட் டு ரைட்டா இல்லை ரைட் டு லெஃப்டான்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பொசிஷன் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வந்து எது லோயஸ்ட் நம்பர் வந்து இருந்தோ அதான் நமக்கு வந்து கரெக்ட். இங்கே நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? OH தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ OH வந்து எது லோயஸ்ட் நம்பர் வந்து வருது? மேலே இருக்கிற மெத்தட்லையும் 3 தான் வருது, கீழே இருக்கிற மெத்தட்லையும் 3 தான் வருது. அப்போ லெஃப்ட் டு ரைட்டுக்கும் சேம் பொசிஷன் தான் வருது, ரைட் டு லெஃப்ட்டுக்கும் நமக்கு வந்து சேம் பொசிஷன் தான் வருது இல்லையா? அப்போ நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், லெஃப்ட் டு ரைட்டும் கொடுத்துக்கலாம், ரைட் டு லெஃப்ட்டும் கொடுத்துக்கலாம் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஈக்குவல் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் சப்ஸ்டியூண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ இங்கே என்னெல்லாம் சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டியூண்ட், இந்த மெத்தில் குரூப் வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட், இந்த மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூண்ட். அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை சப்ஸ்டியூண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. இப்போ மேலே இருக்கிற நம்பரிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற நம்பரிங் மெத்தடில் சப்ஸ்டியூண்டோட பொசிஷன் நமக்கு என்ன வருது? செகண்ட் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது, ஃபோர்த் பொசிஷன் நமக்கு வந்து 2 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. அப்போ 4 + 4 which is equal நமக்கு என்னன்னா 10 வந்து வருது. அப்போ கீழே இருக்க நம்பரிங் மெத்தடை கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? செகண்ட் பொசிஷன் வந்து 2 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது, 2 + 2 + 4 நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 8 தான் வருது. அப்போ இதான் நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பராக இருக்குது. அப்போ கீழே இருக்கிற மெத்தட் தான் நமக்கு வந்து கரெக்ட், மேலே இருக்கிற மெத்தட் வந்து நமக்கு வந்து தப்பு. அப்போ நம்பரிங் வந்து நமக்கு வந்து எப்படி கொடுக்கணும்? ரைட் டு லெஃப்ட் வந்து கொடுத்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ ரைட் டு லெஃப்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்பரிங் ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம நேம் எழுத ஆரம்பிக்க வேண்டியதான். அப்போ நேம் எழுதும்போது முதல்ல சப்ஸ்டியூண்டோட நேமை தான் நம்ம எழுதணும். அப்போ சப்ஸ்டியூண்ட் நமக்கு இங்கே எங்கெல்லாம் இருக்குது? செகண்ட் பொசிஷன் வந்து 2 இருந்துருக்குது, அப்புறம் ஃபோர்த் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. என்ன எழுதணும்? கமா தான் போடணும். ஓகேவா? அப்போ கமா 4. அப்போ மொத்தம் 3 மெத்தில் குரூப் வந்து இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ட்ரை மெத்தில். ஓகே. ட்ரை மெத்தில் மொத்தம் எத்தனை கார்பன் வந்து இருக்குது? 5 கார்பன் வந்து இருக்குது. அப்போ 5 கார்பன் இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்போ பென்டேன். அப்போ எந்தாவது பொசிஷன் வந்து ஆல்கால் வந்து இருக்குது? தேர்ட் பொசிஷன் வந்து ஆல்கால் வந்து இருக்குது. அப்போ 3OL. அப்போ OL எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆல்கால் வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ திஸ் த IUPAC நேம் ஆஃப் திஸ் மாலிகூல் 2,2,4 ட்ரைமெத்தில் பென்டேன் 3ஆல்.